வாட் இஸ் டிரான்ஸ்பரன்சி? ஸோ அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிங் இன் அன் ஓப்பன் மேனர். இதுல கீவேர்டு என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஸோ ஷேரிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிங் இன் அன் ஓப்பன் மேனர் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி இருந்தா ஒரு சிவிக் டிசிஷன் எடுக்கிறப்போ, அதாவது ஒரு டிசிஷன், எந்த ஒரு டிசிஷன் சொசைட்டிக்காக எடுக்கிறப்பையும் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும், ஓப்பனா இருக்கணும், லைக் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் வந்து நாங்க டிசைட் பண்ண போறோம், இப்படி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, உங்களுக்கு எதுனா அபிப்பிராயம் இருக்கா அப்படிங்கிற ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணணும். அப்படிங்க ஆமா. இப்ப வந்து ஒரு பில் டிராஃப்ட் பண்றாங்கன்னா, இல்ல டிராஃப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு போர்ட்டல்லையோ இல்ல ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லயோ அவங்க வந்து போட்டுட்டு இவ்வளோ டைம் கொடுப்பாங்க. இவ்வளோ டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு எதுனா சஜஷன்ஸ் இருக்கா, அதாவது சிட்டிசன்ஸ்க்கு எதுனா சஜஷன்ஸ் இருக்கா, எதுனா கருத்து வேறுபாடுகள் இருக்கா அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஈஸிலி ஆக்சசபிள். நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும்னாலும் நம்ம ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அவங்க கிட்ட போய் இவங்க கிட்ட போய் எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து இப்போ ஒரு இது பண்றோம்னா, ஓகே இந்த போர்ட்டல்ல போனா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், இல்ல இந்த ஆஃபீஸ் போனா இதை பத்தி இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் சேனல் இருக்கிற மாதிரி இருக்கணும் எப்பயுமே வந்து ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்டா இருந்தா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சிடும், ஒரு ஸ்கீமோட கிரைட்டீரியா என்னன்னு தெரிஞ்சிடும், ஒரு ஸ்கீமோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், அதை எப்படி டிசைட் பண்ணாங்க, அந்த சிஸ்டம் ஆஃப் டிசிஷன் மேக்கிங், இது மூணும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. criteria, process, system of decision making, இது மூணும் தெரிஞ்சிருவா. நெக்ஸ்ட் வந்து applications and benefits of transparency. applications and benefits more or less ரெண்டுமே சேமா தான் இருக்க போகுது. ஸோ அப்ளிகேஷனுங்கிற வந்து எப்படி சொல்லலாம், இப்போ எக்ஸசிவா வந்து கவர்மெண்ட் சீக்ரெட்டிவா இருந்துச்சுன்னா பீப்புளுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்டே குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட் குறைஞ்சிருச்சுனாலே பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து என்ன நடந்தா என்ன நமக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பவர் மிஸ்யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதே நிப்பாட்டி இருப்பாங்க. ஸோ excessive secrecy can undermine the quality of public decision making and prevent the citizens from checking the abuses of power. Okay, repeat pan. Excessive secrecy can undermine the quality of public decision making and prevent citizens from checking the abuses of power. இப்போ டிரான்ஸ்பரண்டா இருந்தா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே வெரி குட் பாயிண்ட் தான் அது. ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்றது வந்து ஒரு 4 மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து democracy, accountability and participation. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பெனிஃபிட். ஸோ accessible or inaccessibility to information will always create disempowerment.
அதாவது இப்போ ஓவரா வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்தாலுமே, இல்ல ரொம்ப கம்மியா குடுத்தாலுமே வந்து, அந்த பவருக்கான வேல்யூ கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ எப்படி எப்படி பவர் எவ்வளோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடுக்கணுமோ, அவ்ளோ அந்த அளவுக்கு தான் நம்ம எப்பயுமே குடுக்கணும். ஆஸ் அ பியூரோக்ராட்டா நீங்க ஃபியூச்சர்ல நீங்க பார்க்குறப்போ, நீங்க அப்படிதான் குடுக்கணும். இப்போ வந்து மிலிட்டரி இன்ஃபர்மேஷனோ, இல்ல பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து நார்மல் சிட்டிசனுக்கு தேவையில்ல. அதெல்லாம் வந்து ஒரு சீக்ரெசிவான ஒரு பிளானோ, இல்ல ஆப்பரேஷனோ அத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. மத்தபடி இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடோ, இல்ல பாலிசிஸ் ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வராங்க, இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து, அது எல்லாமே கண்டிப்பா சிட்டிசன்ஸ்க்கு தெரிஞ்சாகும். அப்பதான் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஹெல்த்தி டெமோக்ராட்டிக்கான ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி. இன்ஃபர்மேஷன் தான் வந்து எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து ரெஸ்பான்சிபிளா இல்லையா, அக்கௌண்டபிளா இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்கலாம். பார்ட்டிசிபேஷன் எப்படின்னா வந்து லைக் வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவங்க, நம்ம அது கண்டுக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல அப்படின்னா வந்து அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே அவங்க நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நம்மளோட பார்ட்டிசிபேஷனும் அதுல இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குட் கவர்னன்ஸ். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா எப்பயுமே கவர்மெண்ட் வந்து குட் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. வேர்ல்டு பேங்க் யுஎன்டிபியே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கவர்மெண்ட் இல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்களே என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கவர்மெண்ட்டோ இல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற கவர்மெண்ட்டோ தான் வந்து ஒரு ட்ரூவான டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆஸ் த லைஃப் பிளட் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா? அந்த கோட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆஸ் த லைஃப் பிளட் ஆஃப் டெமோக்ரஸி. It's the first benefit வந்து democracy, accountability and participation. Second வந்து good governance. Third benefit என்னன்னா increased efficiency and effectiveness. ஸோ இப்போ கிரேட்டராக டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஸோ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நமக்கு வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரும். அப்படி நமக்கு தெரிய வருதுனாலே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். நம்மளை வந்து யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, ஓகே நம்ம வந்து ஆன்சரபிள் டு த சிட்டிசன், அப்போ வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணும். அப்போ ஒழுங்கா அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே எல்லா பாலிசியும் வந்து ப்ராப்பரா எஃபெக்டிவா நடக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், நிறைய பேர் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. யாரும் சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க யாருக்குமே ஆன்சரபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணுவீங்க? புக் எடுப்பீங்க, தெரியாத கொஸ்டின்ஸ்க்குலாம் புக் எடுத்து பார்ப்பீங்க, கேட்டு கேட்டு எழுதுவீங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி இல்லை, யாராவது உட்காந்து பார்க்குறாங்க, யூ ஆர் அக்கௌண்டபிள் டு சம் ஒன் அப்படின்னாலே வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒழுங்கா எழுத ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் தான் பேசிக் இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி can also bring benefits to government themselves directly or indirectly. ஸோ டைரக்டா வந்து நான் சொன்ன மாதிரி யாராவது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாலிசி வந்து. ஸோ இன்டைரக்ட்லி எப்படின்னா வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வராங்க பவருக்கு, அவங்க வந்து பாலிசி எல்லாம் ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க, நீட்டா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க,
எல்லாம் டிரான்ஸ்பரண்டா நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் லைக் தெம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களே எலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இன்டைரக்டா அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து எவ்வளோ ஆனஸ்டான பீப்புள் இருந்தாலும், நல்ல எஃபிஷியன்டான பீப்புளா இருந்தாலும், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்காம சும்மா கொடுத்துட்டே இருந்தோம், ஃபீட்பேக்கே கிடைக்கல யார்கிட்ட இருந்தோம் அப்படின்னா வந்து யூஸே கிடையாது. ஸோ ப்ராப்பரா வந்து ஃபீட்பேக், நல்ல ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, கெட்ட ஃபீட்பேக்கா இருந்தாலும் ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்தா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் effectiveness is improved. Even the most competent and honest decision makers need feedback on how policies are working in practice. Sorry? Okay. How policies are working in practice. The knowledge that decisions and process are open to public scrutiny can make government bodies work better by imposing on them a constant discipline. Next, fourth benefit என்னன்னா, it is a weapon against corruption. ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்துருந்தீங்கல்ல, எப்படி வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து ஒரு வெப்பன் அகேன்ஸ்ட் கவர்னன்ஸா இருக்கு, வெப்பன் அகேன்ஸ்ட் கரப்ஷனா இருக்கு. குட் கவர்னன்ஸா இருக்கணும்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தா வந்து கரப்ஷன் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஓகே, கரெக்ட். மோரலஸ் சேம் தான். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கே இருக்கு, நம்மகிட்டே இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஸ்கீம் வந்து நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நமக்கே தெரிஞ்சுவோம்னா கரப்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸே இருக்காது. யாரும் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல போய் நம்ம கேட்கணும், இதுக்கு நம்ம எலிஜிபிளா இருப்போமா, இல்லை இந்த பட்டா எங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறோம்னா அவங்க வந்து இல்லை இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப செலவாகும், நீங்க எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் இதுக்குள்ள பண்ணி தருவேன் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது, எவ்வளோ ஆகும், ஃப்ரீயா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரியும். ஸோ யார்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணா வந்து ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கே தெரிஞ்சு யாரும் வந்து கரப்ஷனும் பண்ண முடியாது. ஆல்சோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில கரப்ஷன் பண்ணா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஒரு மறைமுகமா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ வெப்பன் அகேன்ஸ்ட் கரப்ஷன். ஸோ ஆஸ் நோட்
அதுதான். அதான் ஒரு டிரான்ஸ்பரண்டா இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டோம்னா, கரப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஃப் த கவர்மெண்ட் இஸ் நீங்க பியூரோக்ராட் ஆயிட்டு பண்ணுங்க உங்க ஆபீஸ்ல. புரியல. இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டா கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அதான் சொல்றோம். இப்ப இந்த காலத்துல வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கிடைக்குது. அதனால கரப்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தானே எழுத போறோம். இப்ப கரப்ஷன் நடக்குது நம்ம எழுதல. So as noted in Transparency International's Global Corruption Report, Transparency International's Global Corruption Report 2003, quotesல போட்டுக்கோங்க. Information is perhaps the most important weapon Information is perhaps the most important weapon against corruption. Having access to information plays a key role in efforts to curb corruption and control its impact since first point, free and guaranteed access to information enables citizens the media and law enforcement agencies to use official records as a means to uncover cases of corruption and maladministration. Point number 2, increasing transparency increases the risk of detection of corrupt practices, and this can act as a deterrent to future corruption.